ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாசவி ஜெயந்தி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். தெய்வங்கள் பலவிதமான அவதாரங்களை எடுத்திருக்கிறார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விதமான அவதாரத்தை எடுக்கும்போது அதனால் பல விதமான நன்மைகள் ஏற்பட்டு இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அவதாரமாக எடுத்த அந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நவமி நாளன்று அவதரித்தவராக திகழ்பவர்தான் கன்னிகா பரமேஸ்வரி தாயார். அந்த தாயார் அவதரித்த தினத்தை தான் வாசவி ஜெயந்தி என்று கூறுகிறோம். பராசக்தி தாயார் கன்னிகா பரமேஸ்வரியாக அவதரித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக அக்னியில் தன்னைத்தானே சமர்ப்பணம் செய்து கொண்டவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த வாசவி ஜெயந்தியை தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் கொண்டாடுவார்கள். மேலும் கன்னிகா பரமேஸ்வரி தாயாரை நாம் முழு மனதோடு நினைத்து வழிபாடு செய்யும் போது நம்முடைய வேலை மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும். இந்த வீடியோவில் வாசவி ஜெயந்தி என்று கன்னிகா பரமேஸ்வரி தாயாரை வழிபாடு செய்யும் முறையை தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை செய்வதற்கு வீட்டில் கன்னிகா பரமேஸ்வரி தாயாரின் படம் இருக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் இல்லை. கண்டிப்பான முறையில் நம் அனைவருடைய வீட்டு பூஜை அறையிலுமே அம்பிகையின் படம் என்பது இருக்கும். அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அந்த படத்திற்கு முன்பாக ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அந்த நெய் தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து அந்த தீபத்தில் கன்னிகா பரமேஸ்வரி தாயார் இருப்பது போல பாவித்து கொண்டு அவர்களுடைய இப்போது நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை கூற வேண்டும். பிறகு கற்பூர தீபதூப ஆராதனைகளை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடலாம். இந்த வழிபாட்டிற்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைப்பது என்பது மிகவும் சிறப்பு. இந்த முறையில் வாசவி ஜெயந்தி நாளன்று கன்னிகா பரமேஸ்வரி தாயாரை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நாம் செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும். அதில் சிறந்து விளங்குவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதன் மூலம் செல்வ வளமும் அதிகரிக்கும். ஓம் கன்னிகா பரமேஸ்வரி தாயே நம, இதுதாங்க மந்திரம். எளிமையான வழிபாடாக திகழக்கூடிய இந்த வாசவி ஜெயந்தி வழிபாட்டை முழு மனதோடு அம்பிகையை நினைத்து யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் செல்வ வளத்திற்கு எந்தவித குறையும் இருக்காது என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.